என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 27/10/2025 திங்கட்கிழமை கந்த சஷ்டி சூரசம்ஹாரம். இந்த திங்கட்கிழமையில செவ்வாய் ஓரையில் கந்த சஷ்டி ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாளில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த செவ்வாய் ஓரை, இந்த திங்கக்கிழமையில் சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் காலையில் 9 to 10 செவ்வாய் ஓரை. இந்த நேரத்தில் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் கந்த சஷ்டியை ஒரு முறையாவது படிங்க. நீங்கள் இந்த செவ்வாய் ஓரையில் கந்த சஷ்டி பாராயணம் செய்தால் 100% நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாக செவ்வாய் ஓரை வரும். இந்த செவ்வாய் ஓரையிலும் முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி பாராயணம் படிங்க. படிக்க முடியாதவங்க எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும், கந்த சஷ்டி பாராயணத்தை காது குளிர கேளுங்க. இப்படி சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கந்த சஷ்டி பாராயணத்தை செவ்வாய் ஓரையில் படிக்கும்போது நமக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைக்கும். இந்த செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைச்சு அப்படின்னா பூமி தோஷம் நிவர்த்தியாகும், மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும். செவ்வாய்ங்கிறது கோபத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். செவ்வாய்ங்கிற மங்களக்காரகன், அதாவது மாங்கல்யக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகமாகும், முக்கியமாக திருமண தடை விலகும். இப்படி செவ்வாய் ஓரையில் கந்த சஷ்டி பாராயணத்தை படித்து இல்லை முருகருடைய கதைகள் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ அன்று முருகர் நாமத்தையே சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். கந்த சஷ்டி ஒரு நாள் விரதம் மௌன விரதமாக இருந்து வழிபடக்கூடிய முறை, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நான் இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஒரு சின்ன ப்ளே பட்டன் தெரியும், அந்த டச் பண்ணி பாருங்கள், வீடியோக்குள்ளே போகும். அன்பு உறவுகள் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கமே அதை நிறைவு செய்யக்கூடியது எப்படி, எத்தனை வேளை குளிக்கணும் அப்படின்னா ரொம்ப பேர் கேட்டாங்க. காலையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை குளிச்சிருப்பீங்க, மதியம் ஒரு வேளை நீங்கள் குளிக்க வேண்டியதாக இருக்கும், சூரசம்ஹாரம் முடிந்து ஒரு வேளை நீங்கள் குளிக்க வேண்டியதாக இருக்கும். 3 முறை குளிக்கணும். பெண்களுக்கு தேவையில்லை, அவங்க 2 முறை குளித்தால் போதும். காலையில் ஒரு முறையும் சூரசம்ஹாரம் முடிந்து ஒரு முறையும். சரிங்க, சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மௌன விரதமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய பூஜையில் விளக்கேற்றி முதல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்கிற நாமத்தால் வாயத்தரங்க. இந்த மௌன விரதம் இருக்கிறவங்க மனசுக்குள்ளேயே கந்த சஷ்டி